ஹாய் விவர்ஸ். ஆகாஷை வைத்து பிரச்சனை செய்த நிதிஷ் இனியாவுக்காக பாக்கியா கோபி செய்த செய்யலாம். வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் பாக்கியலட்சுமி சீரியலாம். இந்த சீரியலில் தான் இனியா நிதிஷ் பற்றி சில உண்மைகளை ஆகாஷிடம் மனம் திறந்து பேசுகிறாராம். என்னடா என்று விரிவாக பார்க்கலாம். அதாவது இன்று எபிசோடில் தான் பாக்கியா வீட்டில் இருக்கும் எல்லோரையும் கூப்பிட்டு சுதாகர் வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்க ஈஸ்வரியோ நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாராம். அப்போதுதான் அந்த சுதாகர் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து பேசினார் என்று பாக்கியா சொன்னதும் எல்லாத்துக்கும் விவகாரம் தான் முடிவாக இருக்கும் என்று இனியா சொல்கிறாராம். நான் அவர் கூட வாழ்ந்த கொஞ்ச நாளில் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட எதையாவது செய்யக்கூடாது என்று சொன்னாலே அவர் மீண்டும் மீண்டும் அதை பண்ணுவார் என்றும் கூறுதாம். அப்போ நீ தூங்கலையா அம்மா என்று கேட்க இல்லை பாக்கியா என்று சொன்னதும் இனியா வேலைகளை முடித்துவிட்டு பாக்கியாவிடம் பேசுகிறார். அப்போது பாக்கியா இனியாவிடம் நிஜமாவே நீ சந்தோஷமா இருக்கியா இனியா என்று கேட்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அம்மா என்று கூறுகிறாராம். அது மட்டுமன்றி இந்த வீட்டில் எல்லோரும் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வேற எதையாவது மாற்றி பேசலாமே, ரெஸ்டாரண்ட் எப்படி போகுது என்று கேட்கிறாராம். ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் பெருசா லாபமில்லை என்று பாக்கியா சொல்ல கொண்டிருக்கும் போது மீண்டும் பாக்கியா இனியாவிடம் நீ நல்லா இருக்கியா என்று கேட்கிறாராம். அதற்கு இப்போதைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் என்று இனியா கூறுகிறாராம். மறுநாள் காலையில் செலியன், பாக்கியா, இனியா, கோபி 4 பேரும் அட்வொகேட்டை பார்க்க போகிறாராம். வக்கீலோ விவாகரத்து வாங்குவதில் இனியா உறுதியாக இருக்கிறார். அதோடு தன்னுடைய அம்மாவை ஏமாற்று வாங்கிய 2 ரெஸ்டாரண்டையும் திரும்பி வாங்கணும் என்று இனியா சொல்கிறாராம். அதற்கு முதலில் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்டமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறுகிறார். அடுத்ததாக பாக்கியா செல்வியும் ரெஸ்டாரண்டில் பேசிக்கொண்டிருக்கும் போது வக்கீலை பார்த்த விஷயத்தை பற்றி செல்வியிடம் சொல்கிறார். இனியா ரொம்ப பாவ முகத்தை என்னால் பார்க்கவே முடியல என்று பாக்கியா செல்வியிடம் சொல்லி அழுகிறாராம். அதைத் தொடர்ந்து தான் செல்வியும் அவளுக்கு ஆறுதல் கூறுகிறாராம். மறுபக்கத்தில் கோபி இனியாவிடம் நம்ம வேணாம் ஈசிஆர் வரைக்கும் லாங் ட்ரைவ் போலாமா என்று கேட்க நான் நார்மலாக தான் இருக்கேன் டாடி என்று இனியா கோபியிடம் சொல்கிறாராம். இதனைத் தொடர்ந்து தான் அதற்கு வீட்டில் தான் எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, நீங்களும் இப்படி பண்ணுறீங்களே என்று இனியா கேட்கிறார். பிறகு ஆகாஷிடம் படிப்பு பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையை குறித்து வருத்தமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் நிதிஷ் அங்கு வந்து ஆகாஷுடன் பேசுவதை பார்த்து கோவப்படுகிறார். அப்படிப்பட்ட நிலையை தான் அடுத்த கதைக்கலாம் என்ன உருவா என்று கூறப்படுகிறது. இனியாவோ விவாகரத்து செய்து ஆகாஷை மறுபடியும் திருமணம் செய்து கொள்வாரா என்பதுதான் கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.